அந்த எனர்ஜி வந்து இன்னைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. தேங்க்யூ ஃபார் தட். அண்ட் yeah, first of all, I would like to congratulate and wish all the best to Vijay Satya and A. Venkatesh sir and team Amrish. அவர் தான் நிறைய நடிச்சிருக்காரு இந்த படத்தில். நோ ஆக்சுவலி நான் அம்பரீஷை வந்து எந்த சோஷியல் இவெண்ட்ஸ்லேயும் சினிமா இவெண்ட்ஸில் நான் பார்த்ததில்லை. நான் ஆக்சுவலி ஐ ஹவ் நாட் சீன் ஹிம். ஆண்டி எனக்கு நல்லா தெரியும். ஆண்டி இஸ் வெரி 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 ஸ்வீட். எங்கே பார்த்தாலும் எப்போ பார்த்தாலும் ஆப்வியஸ்லி அப்பா அம்மா காலத்துலேருந்து தேவ் பின் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஆண்டி ரொம்ப நல்லா பேசுவாங்க. பட் ஐவ் நெவர் சீன் ஹிம். நான் இன்னைக்கு பார்த்துட்டு தான் ஐ மீன் லைக் எனக்கே நான் கேட்டேன், இப்போ தான் கேட்டேன், ஏன் நீ வந்து எந்த ஃபங்க்ஷனுக்கும் யூ ஆர் நாட் கம்மிங் அண்ட் என்ன தெரியல. he said that was cute. Anyway, lovely music and I think all the songs are very big hits. So congratulations to that. இந்த படம் பொறுத்த வரைக்கும் சாரோட நான் ஏ வெங்கடேஷ் சாரோட நிறைய பேருக்கு தெரியாத விஷயம், நான் ஃபஸ்ட்டு ஒரு கம்பேக் பண்ணோம் நடிக்க வரணும்னு சொல்லிட்டு இப்போ நான் ரீசெண்டாக பிக் பாஸ்க்கு வந்து அதுக்கப்புறம் வர்றது மட்டும்தான் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் ஆக்சுவலி ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஃபஸ்ட்டு வந்து என்னோட பாப்பா ஜெயனிதா பிறந்ததுக்கு அப்புறம் எங்கள் அப்பாவோட சண்டை எல்லாம் நடந்தது. அப்போ தான் நான் ஃபேமஸான மீடியாவில் திரும்பி அந்த டைமில் வந்து நான் பயங்கரமாக இழைச்சேன். அண்ட் ஐ வாண்டட் டு கம் பேக் இன் ஃபிலிம்ஸ். ஐ தாட் வை நாட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருந்தது. அப்போ வந்து ஏ வெங்கடேஷ் சார் தான் ஆக்சுவலி ஃபஸ்ட்டு வாய்ப்பு எனக்கு கொடுத்தாரு. சும்மா நச்சுன்னு இருக்குது பிரிட்டோ சாரோட தயாரிப்பில் வந்து சும்மா நச்சுன்னு இருக்குன்ற படம் நகுலோட அந்த ஒரு படம் நான் பண்ணிவிட்டு அகெயின் ஐ ஜஸ்ட் ஐ டுக் அ பேக் சீட். ஐ திங்க் தட் வாஸ் அந்த நேரம் என்னோட டைம் இல்லை. ஐ டென்ட் வாண்ட் டு கண்டினியூ. பட் சாரோட நான் ஃபஸ்ட் டைம் ஒர்க் பண்ணேன். சீரியஸ்லி ஐம் டெல்லிங் யூ, ஐ ஹஸ் பின் லைக் நான் சொல்கிறது வந்து 2010-11 நினைக்கிறேன். அந்த டைம்லேருந்து சார் வந்து நான் வந்து டைரக்டர் பி வாசு கிட்ட வந்து அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ண ஒரு ஆள். ஸோ ஒரு 10 படம் நான் வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன் அவரோட. ஸோ அவரோட ஸ்பீடு, அவரோட அந்த தாட் ப்ராசஸ், அவரோட அந்த போல்டான ஒரு டெசிஷன்ஸ், அவரோட பெர்ஃபார்மன்ஸு, நான்லாம் வந்து ஒரு ரசிகையாக பார்த்துருக்கேன் டைரக்டரை. என்னோட குரு, அவரை பார்த்து நான் வளர்ந்துருக்கேன், ஒரு ஆர்டிஸ்டாக வளர்ந்துருக்கேன். இன்றைக்கி எனக்கு பெர்ஃபார்ம் பண்ண முடியுது அப்படின்னா ஐ திங்க் டெஃபினெட்லி ஒரு டைரக்டர் லைக் பி வாசு கிட்ட ஒர்க் பண்ணது மட்டும்தான். நான் 4 படம் பண்ணேன். அந்த படத்தோட நான் அவ்வளோதான், ஐ காட் மேரிட் அண்ட் செட்டில் டவுன். பட் அந்த 4 படத்தை விட நான் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணது தான் இன்றைக்கும் எனக்கு சினிமாவுக்கு, ப்ரொடக்ஷனுக்கு, எல்லாத்துக்குமே ஹெல்ப் ஆகுது. அந்த விதத்தில் அந்த வரிசையில் பார்க்கும்போது கேஎஸ் ரவிக்குமார் சார், யூனோ தேர் சில டைரக்டர்ஸ் வந்து ஒரு ஹீரோவை விட ஒரு ஜாஸ்தி ஒரு பர்சோனா, ஒரு அவங்கக்குள்ள ஒரு தேஜஸ், அவங்கக்குள்ள ஒரு ஸ்பீடு, ஒரு நம்ம ரசிப்போம், ஒரு ஆர்டிஸ்டாக ரசிப்போம் இந்த டைரக்டரை. அந்த மாதிரி நான் ஒர்க் பண்ணதில் வந்து ஏ வெங்கடேஷ் சார் இஸ் ஒன் ஆஃப் தி ஏஸ் டைரக்டர்ஸ். ரொம்ப அடக்கமான ஒரு ஒரு யூனோ டவுன் டு அர்த் பர்சன். யாருமே வந்து அவர் பந்தாவே பண்ணிக்க மாட்டார். அவர் அவ்வளோ ஸ்வீட். த்ரூ த இயர்ஸ் நான் இப்போ ஒரு 4 படம் ஒர்க் பண்ணிட்டேன் அவரோட. அண்ட் அவர் இந்த படத்துக்கு கூப்பிட்டப்போ ஒரு 2 days ஆக்சுவலி என்ன ஆச்சுன்னா, இங்கே இருக்க தேன்மொழி என்னோட ஆக்ட்ரஸ், அவங்க மூலியமாக தான் இந்த மாதிரி ஒரு படம் எடுக்கிறாங்க. சார் வந்து என்னை கேட்டார், ஒரு 2-3 days தான் ஒர்க்கு, பட் ஒரு நல்ல ரோலு அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் எனக்கு காலே வரல. சம்திங் ஹேப்பன், யாரோ நடுவில் வந்து கேம் விளையாடிட்டாங்க ஆஸ் யூஷுவல். எனக்கு கால் வரல. எனக்கு வந்து சார் படம்னோன்னா நான் யாருக்கும் அந்த மாதிரி கால் பண்ண மாட்டேன். சார் படம்னோன்னா நான் வந்துட்டு நம்பர் வாங்கி ஸ்பெசிஃபிக்காக சாருக்கு கால் பண்ணேன். நான் சொன்னேன், சார் என்ன சார் நீங்கள் ஏதோ இந்த ஒரு கேரக்டர் ஏதோ நீங்கள் சொன்னீங்களா, அதுக்கப்புறம் என்னாச்சு சார்னோன்னா அவருக்கே தெரியல. அவர் சொன்னார், ஏம்மா உங்களை அப்ரோச் பண்ணாங்களாமே, நீங்கள் ரொம்ப பணம் கேட்டீங்களாமே. நான் சொன்னேன், சார் என்னை பற்றி கொஞ்சம் விசாரிச்சுட்டு பேசுங்க, நான் வந்து நிறைய பணம் கேட்டேன்னு சொன்னால் தயவு செஞ்சு நம்பாதீங்க அப்படின்னு. அப்படியா, சரி ஓகே நான் பேசுகிறேன். நான் சொன்னேன், சார் நீங்கள் எதுவுமே பேசாதீங்க, எப்போ ஷூட்டிங், எங்கள் லொக்கேஷன் மட்டும் சொல்லுங்கள், நீங்கள் என்ன கொடுத்தாலும் நான் வாங்கிக்கிறேன். ஆனால் உங்கள் படத்தில் நீங்கள் அந்த கேரக்டருக்கு கூப்பிட்டுட்டு நான் வராமல் இருக்க மாட்டேன் அப்படி சொல்லி நானா லொக்கேஷன் போய் ஒர்க் பண்ண ஒரு படம்னா அது தில் ராஜா தான். அப்போ வந்து ஆக்சுவலி நான் ஹவு டு கால் யூ சத்யா ஒன்லினோ விஜய்
சத்யா. ஸோ சத்யாவை நான் பார்த்தப்போ நான் ஏதோ ஒரு இவர் டைரக்டர் சார் சொன்ன மாதிரி நான் சொன்னேன், நான் நினச்சேன் ஏதோ எனக்கு சிம்ரனோட ஹஸ்பண்ட் ஞாபகம் வந்தது. ஆக்சுவலி தீபக் தான் ஞாபகம் வந்தது. ஆக்சுவலி ஒரு யங்கர் வெர்ஷன் ஆஃப் தீபக். ரியலி யூனோ, பிகாஸ் அப்போத்துலேருந்து நான் பார்க்குறனால எனக்கு ஏதோ இந்திக்கார பையன் போல இருக்கு, ஓகே அப்படின்னு நினச்சேன். பார்த்தா கோயம்புத்தூர், ஊட்டி. ஊட்டி பக்கா தமிழ். அந்த கலர்லாம் வந்துட்டு ஊட்டியோட அந்த இதனால வந்து கலரு. பட் வெரி 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 வெல் பிஹேவ்ட் அண்ட் வெரி டீசன்ட் ஜென்டில்மேன். அங்கே ஸ்பாட்லேயே எனக்கு தெரிஞ்சது ஹிஸ் எஜுகேஷன், ஹிஸ் நாலேஜ் அண்ட் பேஷன் ஃபார் சினிமா. சீரியஸ்லி இந்த விஷயம் நான் சொல்லியே ஆகணும். இன்றைக்கி நான் ஒரு ப்ரொடியூசர். நானும் நான் வந்து வனிதா ஃபிலிம் ப்ரொடக்ஷன்ஸ். எம்ஜிஆர், சிவாஜி, ரஜினி, கமல் வாஸ் மை 4th ஃபிலிம். இப்போ ஒரு 5th ப்ரொடக்ஷன் போயிட்டுருக்கு. அந்த படம் வந்து கூடிய விரைவில் அக்டோபரில் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வரும். உங்களை எல்லாரையும் அழைக்கணும். அது நான் அதனால் அதை பற்றி அதிகமாக பேசலை. பட் அதில் ஒரு சின்ன சஸ்பென்ஸ் இருக்குது. அது இத்தனை நாள் நான் சொல்லலை. பிகாஸ் ஆஃப் டைம் இஸ் ஆல்மோஸ்ட் க்ளோஸ். அண்ட் இந்த மாதிரி பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணுறனால நான் வந்து இன்றைக்கி அதை பற்றி பேசி ஆகணும். நான் ஃபர்ஸ்ட் டைம் நான் நினச்சே பார்க்கல. இத்தனை வருஷம் கழித்து நான் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணது உண்மை தான். அது பேஷன், கற்றுக்கணும் சினிமா, அவ்வளோதான். தவிர இன்றைக்கி நான் வந்து ஒரு டைரக்டராக பரிமாணம் எடுக்கிறேன் இந்த படத்து மூலியமாக. ப்ரொடக்ஷன் நம்பர் 5. இந்த படத்தில் வந்து நான் ஃபேஸ் பண்ணது ஒரு டைரக்டராக, ஜோவிகா தான் ப்ரொடியூசர். ஸோ உங்களுக்கு புரியுதான்னு தெரில. ஆனால் ஒரு ஃபஸ்ட்டு படத்துலேயே வந்து எவ்வளோ சினிமாவை பற்றி கற்றுக்க முடியுமோ. ஏன்னா அந்த படத்தில் வந்து ஒரு 27-28 ஆர்டிஸ்ட் இருக்காங்க. எல்லாருமே சீனியர் ஆர்டிஸ்ட், எல்லாருமே பர்ஃபார்மர்ஸ், எல்லாருமே ஃபேமஸ் ஆர்டிஸ்ட். இத்தனை பேரை வச்சு நாங்கள் தாய்லாண்டில் ஒரு 70% கம்ப்ளீட் பண்ணி, இங்கே வந்து ஒரு 30% கம்ப்ளீட் பண்ணி இப்போ போஸ்ட் ப்ரொடக்ஷன் போயிட்டுருக்கு. வித் காட்ஸ் கிரேஸ் படம் முடிஞ்சது. ஆனால் ஒரு ஹீரோவோட சப்போர்ட் வந்து இந்த அளவுக்கு இருக்கணுங்க. சீரியஸ்லி ஐ ஹாவ் டு டெல் யூ. ஏன்னா நான் பார்த்தப்போ வெறும் ஹீரோவாக தான் பார்த்தேன். ஆனால் இந்த படத்தில் இன்றைக்கி ப்ரொடியூசரை தாண்டி வந்து நின்று ஒரு படத்தை வந்து நம்ம கொண்டு வரணும், இவ்வளோ எஃபர்ட் போட்டாச்சு, அதை கொண்டு வரணும், ரிலீஸ்க்கு கொண்டு வரணும். அதுக்கான என்னெல்லாம் பண்ண முடியும், யார்கிட்டெல்லாம் பேச முடியும், என்ன எஃபர்ட் எடுக்க முடியும், அந்த சின்சியரிட்டி, அந்த ஜென்யூனிட்டியே வந்து லைஃப்பில் வந்து நம்மளை வந்து எப்படினாலும் ஜெயிக்க வச்சிரும். அது ரொம்ப முக்கியம் சினிமாவில். அது இல்லாதனால தான் சினிமா அழிஞ்சிட்ருக்கு. பட் என்னன்னா இது எப்போவுமே நீடிக்கணும். சத்யா கரெக்டாக இவங்க பாம்பேலேருந்து வந்திருக்காங்க. ஷீ இஸ் கன்னிகா. ஹாய், தேங்க் யூ ஃபார் கம்மிங் ஃப்ரம் பாம்பே லைக் அ சவுத் இண்டியன் கேர்ள். பட் ரிமெம்பர் ஒன் திங் ஐ எம் டெல்லிங் யூ டுடே, பி லைக் திஸ் ஃபார் எவர். நாளைக்கு உனக்கு மேபி பல கோடி ரூபாய் சம்பளம் கிடச்சி பெரிய ஹீரோயின் ஆகலாம். ஆனால் நீங்கள் இப்போ வாட் எவர் யூ ஆர், ரிமைன் த சேம். ஏன்னா எல்லாம் ஆரம்பத்தில் நல்லா தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து கோடி, 10 கோடி, 7 கோடி, 6 கோடி அந்த படத்தில் வர்ற மாதிரி டைலாக் தான். ஸோ அந்த விதத்தில் வந்து ஐ விஷ் சத்யா ஆல் த பெஸ்ட். ஐ திங்க் ஹி இஸ் பர்ஃபார்ம்ட் வெரி வெல் அண்ட் ஹி லுக்ஸ் லைக் நிஜமாக வந்து ஒரு பெரிய கமர்ஷியல் ஹீரோக்கான ஒரு லுக் கண்டிப்பாக இருக்குது. தமிழ் பையங்க சப்போர்ட் பண்ணுங்க. ஹிந்திக்கார பையன் கிடையாது. ஹிந்தி தெரியாது போடா சொல்லு அந்த மாதிரி. அண்ட் ஐ தேங்க் ஏ வெங்கடேஷ் சார் அண்ட் அம்ரீஷ் அண்ட் கே ராஜன் சார். நான் சொன்ன மாதிரி இந்த படத்தில் ஹீரோயின் வரல, லேடி ஆர்டிஸ்ட் வரலன்னா ஃபர்ஸ்ட் இவர் வந்துடுவார். சார் சப்ஸ்டிடியூட் நீங்கள் தான் சார், வேற என்ன சார், யார் சார் அட்ராக்ட் பண்ணுறது ஆடியன்ஸையும் ப்ரெஸ்ஸையும்? ஃபஸ்ட்டு நீங்கள், நெக்ஸ்ட்டு நான் ஒரு கொசுறு மாதிரி உங்கள் கூட வருவேன். நடித்தேனோ இல்லையோ நான் அங்கே இருப்பேன். ஸோ அந்த விதத்தில் நான் எப்போவுமே சொல்லுவேன், ஆடியோ ரிலீஸ் மேட்ஸ் நாங்கள் எல்லாமே எப்போவுமே ஆடியோ ரிலீஸில் மட்டும்தான் சந்திப்போம். இது ஒரு க்யூட்டான ஒரு ஸ்டோரியாக இருக்குது. ஆக்சுவலி ஒரு நல்ல லைனு. எனிவே ஐ விஷ் ஆல் தி பெஸ்ட். September 27th PVR Inox Pictures. It was actually something very intriguing. ஏன்னா PVRங்கிறது it is a very big brand, Inox. In fact, I think most of the theaters today is PVR Inox. எல்லாத்துலேயுமே அவங்க வந்து they have taken over. ஸோ அவ்வளோ பெரிய பிராண்ட் வந்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ணதுன்னா, நான் படம் பார்க்கல பட் டப்பிங் பண்ணேன். ஸோ ஐ சீன் த ஜிஸ்ட் ஆஃப் த ஃபில்ம் அண்ட் நாங்கள் ஒர்க் பண்ணும் போது கிளைமேக்ஸ்லாம் நடந்தது. ஸோ அப்படி இருக்கும்போது இவ்வளோ பெரிய பிராண்ட் வந்து ஒரு படத்தை ரிலீஸ்க்கு கொண்டு வராங்க அவங்க தியேட்டர்ஸ்லனா, கண்டிப்பாக அதில் வந்து தேர் இஸ் டெஃபினெட்லி ஸ்டஃப் இன் இட். 100% தியேட்டர்ஸில் போய் பாப்கார்ன் வாங்கிட்டு படம் பார்ப்போம்.
and I wish the team all the best. Thank you. Good evening, everybody. And it's really, really exciting to be here. Thank you. Vanakkam. So, yeah, it's really nice and exciting to be here. I was actually sitting there and preparing, okay, if they'll call me, what will I say? Because I actually didn't understand one single word you all were speaking, and I was like, yeah, oh, they all are praising also. And Sir to has spoken a lot. I was like, oh, what all has he mentioned? Okay, so we are here to give a major shout out to Dil Raja, Mr. Vijay Satya, Mr. A. Venkatesh, the entire team, and I can already see that the movie has great potential because the people in it are amazing, superbly talented. The songs we have seen are already trending. So let's give it a shout out, and this night is about this only. And yeah, all the best. Thank you so much for having me. நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு எல்லாருக்கும் நிறைய வேலை இருக்குது, எல்லோரும் ரொம்ப பிஸியாக இருக்கீங்க. அது எல்லாத்தையும் விட்டுட்டு உங்கள் டைமை கொஞ்சம் ஒதுக்கி நான் நடித்த படம் தில்ராஜாவுக்காக இன்னைக்கு எல்லோரும் இங்கே வந்ததுக்கு ரொம்ப பேசிட்டு போகிறேன். அது பிரியாணி கொடுங்க, அது கொடு. சரி, ஓகே. அண்ணனுக்கு ஒரு பெரிய நன்றி வந்து என்னை வாழ்த்ததுக்கு. ஸோ எல்லாரோட சப்போர்ட் எனக்கு கண்டிப்பாக வேணும். ரொம்ப நாளாக போராடிட்டு இருக்கேன், எல்லாருக்கும் தெரியும். இந்த படம் கண்டிப்பாக ஒரு ரொம்ப அருமையான படம், நல்ல படம். எல்லோரும் ரொம்ப ரசித்து வேலை செஞ்சு இந்த அளவுக்கு வந்திருக்கோம். ஸோ உங்ககிட்ட ரிக்வெஸ்ட் தான் பண்ண முடியும். இந்த படத்தை எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணி எல்லா இடத்துலையும் கொண்டு போய் சேர்க்க முடியுமோ சேர்த்துக்கோங்க. என்னையும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். மேடையில் இருக்கும் பெரியவர்களுக்கு வணக்கம், வந்த பத்திரிகை நண்பர்களுக்கு வணக்கம். ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. ஃபஸ்ட்டு உங்கள் எல்லாரையும் இப்படி பார்க்கும்போது, தனித்தனியாக இல்லை, எல்லாரையும் ஒன்றா சேர்ந்து இப்படி பார்க்கும்போது அது ஒரு பெரிய சந்தோஷத்தை தருது. ஓகே, எனிவே, குட் ஈவினிங் டு ஒன் அண்ட் ஆல். தில் ராஜா இந்த படத்துக்கு வந்து மியூசிக் டைரக்டராக மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு அடிஷ்னல் ஒரு விஷயத்த இங்கே சொல்கிறாங்க. இதுக்கு மேலே அதுக்கப்புறம் நடிப்பேனா என்னன்னு தெரியாது. இந்த ஒரு பாட்டு ஏன் பண்ண அப்படின்ற ஒரு ரீசன் என்னன்னு நான் அதோட ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். படம்லாம் முடிஞ்சிடுச்சு, ஒரு இன்ட்ரோ சாங் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தாங்க. சரி, ரைட்டு, நல்லா என்ன மாதிரி வேணும் அப்படின்னும் போது ஒரு நல்ல ஒரு ஆக்ஷன், ஒரு மாஸ் சாங் வேணும். அப்புறம் நானும் டைரக்டர் சார், ஹீரோ எல்லோரும் கலந்து பேசி இது எப்படி பண்ணலாம் அப்படின்னும் போது ஒரு கொஞ்சம் ஹியூமர் இருக்குன்னு நல்லாயிருக்கும். ஹியூமர்னால் யார் சார், நம்ம அந்த படத்தில் அந்த விஜய் டிவி அவங்கெல்லாம் வச்சு பண்ணுறீங்களா அப்படி தான், அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் நவுத்தி போவாங்கள்ல, அப்படியே நெருக்கும் போது சரி ஓகே, ஏதோ ஒரு நல்ல கண்டென்ட்டாக எடுத்து பண்ணால் நல்லாயிருக்கும். வந்து ஜஸ்ட் ஒரு சாங்காக இல்லாமல் இருக்குதுனா இல்லையா அப்படின்னு நினைக்கும் போது ஒரு காமெடி எலிமெண்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும் போது ஒன்று கிடச்சிது. சரி சார், இப்போ இது யார் சார் பண்ண போகிறா அப்படின்னு ஹியூமராக காமெடியாக யாராவது கிடைச்சா பார்ப்போம். லாஸ்ட்டாக எண்டில் ஒரு சாமியார் கெட்டப்புக்கு ஒருத்தன் தேவைப்பட்டான். அப்புறம் தான் ஃபைனலாக தெரிஞ்சுது அந்த சாமியாரே நான் தான், அப்படி தான் இருக்க போகுதுன்றது ஃபைனலாக
எனக்கு புரிஞ்சிடுச்சு. ஏன்னா நீங்கள் அப்புறம் சார் சொன்னார், வந்துடுங்க காமெடி பண்ணுறதுக்கு ஆள் வேணும், யாரும் கிடைக்கல, நம்ம தான் இருந்தோம் ஃபைனலாக. அதில் என்ன ஒன்றுனா, இப்போ தான் பார்க்குறேன், நான் வனிதா மேடம் பக்கத்தில் உட்காந்து பார்த்துட்டு இருக்கும்போது அந்த ஹீரோயின் கூட அவ்வளோ எக்ஸ்போஸ் பண்ணல, நான் தான் பயங்கரமாக எல்லாம் காட்டி எல்லாருக்கும் சந்தோஷத்தை கொடுத்துருக்குறேன். அந்த பெருமை என்னை சேரும். தென் கம்மிங் பேக் டு தில்ராஜா, டைரக்டர் ஏ வெங்கடேஷ் சார் படங்கள்லாம் நான் பார்த்தது உண்டு. நான் விஜய் சாரோட பெரிய ஃபேன், இப்போ விஜய் சத்யா ஃபேனு, ஆனால் விஜய் சார் ஃபேன் நான். ஸோ வந்து சார் டைரெக்ஷனில் நான் என்றைக்காவது ஒரு நாள் மியூசிக் பண்ணுற மாட்டேனா அப்படின்லாம் தவம் இருந்திருக்கேன். இந்த படம் எனக்கு கரெக்டாக வாய்ப்பு அமைஞ்சிச்சு மியூசிக் பண்ண. அவரோட எவ்வளோ படங்கள் பண்ண டைரக்டர், எவ்வளோ சீனியர் டைரக்டர். இதில் என்னென்னா எங்கள் அம்மாவும் அவரோட டைரெக்ஷனில் ஒரு படம் பண்ணியிருக்காங்க, அதுவும் விஜய் சார் படம்னு இருக்கும்போது எனக்கு அது இன்னும் ரொம்ப ஒரு ஆர்வம். அவரோட மியூசிக்கில் எப்படி, அவரோட டைரெக்ஷனில் எப்படியாவது நம்ம ஒரு பாட்டு பண்ணிட மாட்டோமான்னு நினைக்கும் போது ஒரு ஃபுல் பெரிய படம் கிடச்சிது. அது ப்ரொடியூசருக்கும் விஜய் சத்யா சாருக்கு ஐ தேங்க் திஸ் மூமெண்ட். தேங்க்யூ ப்ரோ. தென் கம்மிங் பேக் டு ஹீரோ, இவர் என்னோட நல்ல ஃப்ரெண்ட். ஃபஸ்ட்டு எல்லாரு கூடயும் நல்லா பழகுவார். இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா இந்த தோற்றம் வந்து எப்படி இருக்கணும்னா, ஒரு எக்ஸ்பென்சிவ் காரில் வந்துட்டு நிறைய ஃபோன்ஸ் வச்சுட்டு ஜாலியாக, இந்த மாதிரி ஜாலியாக இருந்தால் என்ன, பணம் போட ஆள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஜாலியாக சுற்றலாம். அந்த மாதிரிலாம் இல்லை. தான் உடலை வந்து நல்லா வற்புறுத்தி ஒரு 6 பேக்கு 24 பேக்கு எவ்வளோ பேக் தெரியாது இப்போ இருக்குது, இவ்வளோ பேக்கை ரெடி பண்ணி மக்களுக்கு என்டர்டெய்னராக இருக்கணும். ஹீரோவாக நான் கேட்டேன், என்ன ப்ரோ யூ வாண்ட் டு பிகம், இந்த கேஜிஎஃப்லலாம் வருமே அந்த மாதிரி ஒன்று ஆகணுமா? இல்லை ப்ரோ, ஐ வாண்ட் டு பிகம் அ நைஸ் என்டர்டெய்னர் டு தி ஆடியன்ஸ்னாரு. அது இந்த நேரத்தில் உங்கள் எல்லாரையும் வந்து தாழ்மையாக கேட்டுக்கிறேன். அவருக்கு உங்கள் சப்போர்ட்டை கொடுத்து அந்த லிஸ்ட்டில் அவர் அமிச்சிங்கன்னா அவர் இன்னும் உங்களுக்கு இன்னும் பெட்டர்மெண்ட்டு கொடுக்கறதுக்கு கண்டிப்பாக இஸ் த ரைட் பர்சன். நான் இந்த மேடையை எடுத்துக்கிறேன் சொல்கிறதுக்கு. அவருக்குள்ளே நிறைய வழிகள் இருக்குங்க. இப்படி ஸ்டைலாக உட்காந்துருக்கிறது ஓகே, பட் அதெல்லாம் நான் கேட்டேன். இந்த படம் பண்ணுறதுக்கு எனக்கும் ஒரு ரீசன் இருக்கும். சரி, ஒரு பைப்லைனில் ஒரு பெரிய படங்கள் பண்ணிகிட்டு இருக்கும்போது அப்படியே போயிடணும்னு சொல்லி நிறைய பேர் அட்வைஸ் பண்ணுவாங்க. ஆனால் ஒரு நல்ல படத்தில் நம்ம இருக்கோம், அது பெரிய படம் சின்ன படம்னு இல்லை, நல்ல படத்தில் இருக்கும் போது அது ஆட்டோமேட்டிக்காக அவங்க யார் அப்படின்னு சொல்லி தெரியும். அதுவும் எனக்கு ஒரு இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் இந்த மேடையில் ஒரு கிட்டத்தட்ட 2010 நினைக்கிறேன் அம்மா வந்து ஒரு படத்தில் லான்ச் பண்ணாங்க, அதாவது ஹீரோவாக. அதுக்கப்புறம் நினச்சிட்டேன், இனிமேல் இந்த ஃப்ரேம் முன்னாடி வரவே கூடாது. அப்பா எவ்வளோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு, எவ்வளோ ஒரு ஸ்ட்ரெயின். நம்ம பேக்லேயே இருந்து ஜாலியாக ஏசியில் ஜாலியாக மியூசிக் பண்ணிகிட்டு இருக்கலாம். கே ராஜன் சார் டைரக்ட் பண்ணி நான் அந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்கேன்னா அப்போ பார்த்துவேன் எவ்வளோ கம்ஃபர்ட்டாக நான் இருந்திருப்பேன்னு. அவரோட பாடல் வரிகளில் கூட நான் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்கேன். அவர் எப்பேற்பட்ட ஆள் உங்கள் எல்லாருக்கும் தெரியும்ல. ஏன்னா அது வந்து மை கப் ஆஃப் டீ. நான் வந்து ஸ்டுடியோவில் ஒருத்தரை கன்வின்ஸ் பண்ணி பாட்டை பண்ணி அது வெளியே வரும்போது ஐ ஹாவ் தட் கான்ஃபிடென்ஸ். பட் கேமரா முன்னாடி இத்தனை பேர் அங்கே ஷூட்டிங்கில் இருப்பாங்க, நம்ம அதை வந்து உள்வாங்கி அதை வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கடவுளாக பார்த்து பண்ணுறாங்கன்னும் போது இவங்க எல்லாருக்கும் ஒரு ஹேட்ஸ் ஆஃப். அதில் வந்து ஒரு மாற்றமே கிடையாது. இவ்வளோ பெரிய படங்கள் 27th வரும்போது நான் கூட கொஞ்சம், எனக்கு எல்லாருக்கும் இருக்கிற பயம் எனக்கும் இருக்கும். ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நான் வேறு சோஷியல் மீடியா அவ்வளோ இல்லை. வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வைக்கும்போது என்ன 27th இவ்வளோ படங்கள் வருதா, அது மத்தியில் எப்படி இது அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக அவரோட கான்ஃபிடென்ஸ் ஒன்று இருக்குது. நல்ல படம்னு அவர் நம்புகிறாரு. அந்த நம்பிக்கையை நீங்கள்லாம் நிஜமாக்குவீங்க நான் நம்புகிறேன். ஏன்னா நான் ரீரெக்கார்டிங் பண்ணும்போது நான் பார்த்தேன், படத்தில் ஒரு அவர்ஷனோ ஏன்டா இந்த படத்துக்கு போகிறோம் அப்படின்னு இருக்காது. ஓகே, ஒரு நல்ல படம் பார்த்தோம், ஆஹா ஓஹோ பிளாக் பஸ்டர் பந்து பார் இந்த பாடத்தை, அப்படிலாம் எதுவுமே சொல்கிறதுக்கு இல்லை. காமன் மேன் டிஃபிகல்ட்டிஸ் என்ன, ஒரு ஃபேமிலி மேனில் இருக்கிற டிஃபிகல்ட்டிஸ் என்ன தான் படம். ஸோ அந்த மாதிரி படங்கள் கண்டிப்பாக மக்கள் மத்தியில் போகும்ன்றது எனக்கு மிகப்பெரிய நம்பிக்கை இருக்குது. பெரிய படங்கள் பண்ணுறதோட நடுவில் இந்த மாதிரி ஒரு குட்டி படம் போய் வெற்றி ஆகும் போது இல்லை, ப்ரொமோஷனே தேவைப்படல, மவுத் டாக்கே. நேற்று என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஒரு படம் இதை பார்த்தியா, அந்த படம் மென்ஷன் பண்ணல நான், ஏன்னா அங்கே இந்த படத்தோட ப்ரொமோஷன் ஆகிடும். அதை போய் பார்த்தியா, அந்த படத்தை பார்த்தியா, எல்லாரும் சொல்கிறாங்க, மவுத் டாக்காக இருக்குது. அப்போ போய் நம்ம பார்க்கும் போது நிஜமாக நல்லா இருக்குது. முகங்கள் விடுங்க, ஆனால் அந்த ஹார்ட் ஒர்க். ஸோ அந்த கண்டிப்பாக இந்த படம் ஒரு நல்ல இடத்துக்கு போகுன்றதை நம்புகிறேன். அந்த நம்பிக்கையை உங்களோட எல்லாரையும் ஷேர் பண்ணிக்கிறேன். யாருக்காவது இந்த பாட்டு பிடிக்காமல் இருந்தால் மன்னிச்சுக்கோங்க, வேறு வழி இல்லை. வேறு சாமிஜி யாரும் அந்த டைமில் கிடைக்கல, அந்த டைமில் அந்த கரெக்டாக அமைஞ்சுது.
என்னை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க, நானும் அதுக்கு போயிட்டேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இதுக்கப்புறம் திருப்பி சாமி ரோல்ஸ்லாம் பண்ண மாட்டேன், அவ்வளோதான். இந்த விஜய் சத்யா ப்ரோக்காக இந்த இது பண்ணேன். ப்ரோ, யூ ஹேவ் வே டு கோ அண்ட் யூ வில் 100% சக்சீட் இன் திஸ் இண்டஸ்ட்ரி பிகாஸ் ஐ நோ த பெயின்ஸ். யூ காட் திஸ் ஃபார் யூ டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ எம் டாக்கிங் டு him. Because so far I know you didn't understand anything. So please give your support to him. And next movie, I think you're the heroine. I don't know whether I am the music director or not. I'll take your number when I'm going down. That's why I made you to sit there. You did not sit next to me. You wanted to sit next to our hero Vijay Satya. That is his power. புரிஞ்சிச்சா? இன்னொரு வாட்டி சொல்லுவா. சரி, அடுத்த படத்தில் நம்ம இருக்கமோ இல்லையோ, அந்தம்மா அந்த சைடு உட்காருமா, நம்ம பேசலாம்னு நினச்சேன். அது நேராக என்னை மொக்க பண்ணிட்டு நீங்கள் வேணால் ஈவென்ட் பண்ணி இங்கே வந்து உட்காந்துச்சு. ஐ ட்ரான்ஸ்லேட் லேட்டர். அது என்னென்னா, கரெக்டான ஹீரோயின் கரெக்டாக அவங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியுது. அதனால் அடுத்த படம் அவங்க கண்டிப்பாக இந்த மேடையிலே எடுத்துக்கிறேன். ஷில் ஷைன் 100%. மாற்றம் கிடையாது. ஸோ ப்ரோ, அடுத்த படத்தை பற்றி நிறைய எனக்கு சொல்லுங்கள். ஏன்னா இவர் ப்ரொடக்ஷனில் எப்போவுமே சாப்பாடுக்கு எந்த குறையும் இருக்காது. அதே டைமில் யாருக்காவது எந்த பேமெண்ட்டாக இருந்தாலும் உடனே வந்துடும் இவர் இருந்தார்னா. அந்த விஷயத்தையும் சொல்லிடுறேன். ஏன்னா யாரும் கஷ்டத்தில் படம் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு ஆள். ஸோ அந்த மாதிரி ஆட்களை வளர்த்திங்கன்னா இன்னும் நிறைய பேர் அவர் கதை வந்து சொல்லுங்கள். நல்ல கதைகள் கேட்டுட்ருக்காப்புல, நல்ல படம் பண்ணுறான். அடுத்த டைரக்டர் யாருங்க? அடுத்த படம் சாருக்கு புக்கான டைரக்டர் இங்கே எங்கேயோ இருக்கீங்களா? சார் சொல்லுவார். ஓகே, அவருக்கும் இந்த நேரத்தில் நான் வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். சார், இவர் எல்லாமே பண்ணக்கூடிய வாய்ப்பு இவருக்கு கொடுங்க சார். ஏன்னா எதை வேணால் பண்ணக்கூடிய விஷயங்கள் அவருக்கு இருக்குது. இல் கோ டேக் இட் டு த நெக்ஸ்ட் லெவல். என்ன போட்டியாக இருந்தாலும் போடுறதுக்கு ரெடி. ஏன்னா இவர் மேலே இவருக்கு நம்பிக்கை இருக்குது. நானும் இவரை நம்புகிறேன், நீங்களும் நம்புவீங்கன்றது நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி சார். நம்ம 27th அப்புறம் நிறைய பேச வேண்டியது இருக்குது. உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் சார். சாரி சார். திருமல் அண்ணன், நீங்கள் இப்போ ஓப்பனிங்னால நான் மறந்துட்டேன் நிறைய பேர். நீங்கள் கொஞ்சம் பேசினாலும் அதில் உண்மை இருக்கும். அது கொஞ்சம் நிறையா தான் பேசுனீங்க, பட் இருந்தாலும் அதில் தெளிவு இருக்குன்னு. ராஜன் சார், ரொம்ப நேரம் எடுத்துக்காதீங்க, பசிக்குது சார். நீங்கள் உங்களோட ஆசீர்வாதம் உங்களோட ஃபேனாக கேட்குறேன். ஆனால் பசிக்குது சார். ஒன்று. மூணாவது விஷயம், ரொம்ப கலையாக இல்லை, நாங்கள் மட்டும்தான் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். ஹாலில் நானே, சத்யா ப்ரோ, இவங்கெல்லாம் உட்காந்துருந்தோம். அப்புறம் அவங்க எப்பவுமே இப்படி அமைதியாக இருக்காங்க. இவங்கெல்லாம் உட்காந்துருக்கும் போது ஹிந்திக்கார சார் ரிப்போர்ட்லாம் போட்டு உட்காந்துருந்தும் போது இப்படியே சைலண்ட்டாக இருந்துச்சு. அவ்வளோதானா? அப்படியே யாருமே இல்லையே, ஹீரோயின்ஸும் யாரும் இல்லை. ஏன்னா ஃபஸ்ட்டு ஆடியோ லான்ச் நடக்கும்போது ஷெரீன்லாம் இருந்தாங்க, நல்லா பேசினேன். யாரும் இல்லையோ உட்காந்து. நம்மளுக்கு என்ன செட்டுக்கு வர முடியாதுல்ல, இப்படிலாம் பார்த்து பேசினா தான் உண்டு. பார்த்தே இருக்கும்போது டக்குன்னு ஒரு அலை சவுண்டு, பயங்கரமாக ஏதோ வண்டி கிராஷ் ஆன மாதிரி பிரச்சனைலாம் ஓடுற சவுண்டு. அப்போ தெரியும் வனிதா மேடம் என்ட்ரி ஆகிட்டாங்க. அதனால் ஸோ தேங்க்ஸ். இந்த மேடைக்கு வந்து ஐ டேக் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் டு சே திஸ் மூவி இஸ் கோயிங் டு பி அ குட் என்டர்டெய்னர். அண்ட் சார், தேங்க்ஸ் ஃபார் சூஸிங் மீ சார். என்னோடய கனவு வந்து ஒரு கனவு நினைவாயிடுச்சு சார். சார், நீங்கள் இப்போ உங்களை விட்டு வர பயமாக இருக்குது சார். நீங்கள் கொண்டனால எவ்வளோ நினைப்பே எனக்கு தெரியும் சார். இவ்வளோ அழகாக தமிழில் தான் பேசணுன்ற எங்களோட சார் ராஜன் சார் என்ன பாட்டு எழுதியிருந்தார் தெரியுமா? ஊத்து மச்சான் ஊத்து, நீ ஓவராக தான் ஊத்து, ஏத்து மச்சான் ஏத்து, நீ ஏடா கூடமா ஏத்து அப்படின்னு சொல்லி ஒரு தத்துவ பாடலை. ஏன்னா இப்படியும் எழுதுவாருன்னு சொல்லிட்டு சும்மா வந்துட்டு இல்லை, நீங்கள் நல்லா இருக்க வேண்டும், 4 பேர் மதிக்க வேணாம். யார் இதெல்லாம் கேட்கறதுக்கு ரெடியாக இருக்குது சார்? நானே தூங்கிடுவேன். எனக்கும் சொன்னார், அப்படியா உனக்கு என்ன மாதிரி வேணும், அவுத்துடு ஏத்துடு இது மாதிரி வேணுமா? இல்லை சார், இந்த மாதிரி யூத்தாக கேட்கணுன்னு நான் மிரண்டுட்டேன். ஊத்து மச்சான் ஊத்து, நீ ஓவராக தான் ஊத்துனாரு. நான் மிரண்டேன் சார். அந்த பாட்டும் கண்டிப்பாக ஒரு நாள் வெளியே வந்து பெரிய தத்துவ பாடலாக வரணும்னு எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக்கிறேன். நன்றி சார். தேங்க்யூ சார். மரியாதைக்கும் உரிய தில் ராஜா படத்தை வாழ்த்த வந்திருக்கிற நல்ல உள்ளம் கொண்ட ஆருயிர் சகோதரர்களே, மேடையிலே அமர்ந்து படத்தை பற்றி விவரங்களை கூறி இந்த படம் வெற்றி பெறும், சத்யா வெற்றி பெறுவார் என உளம் நிறைந்து வாழ்த்திய என் அன்பு சகோதரர்களே, அப்பாவோட சண்டை போட்டு ஃபேமஸான வனிதா விஜயகுமார் அவர்களே, நீதான் சொன்ன.
அதான் அது தெரியும், எல்லாரும் தெரியும். ஓகே, அதுக்கு தான் நீ சண்டையை போடுறது. நவீன கால பிரேமானந்தா, அருமை தம்பி அம்பரீஷ் அவர்களே, அவனுக்கு ஏதாவது சம்பளம் கொடுத்திருந்தா அதை வாங்கிடு. அவன் அனுபவிச்ச மாதிரி அந்த படத்தில் யாருமே அனுபவிக்கல. அவன் ஓவரா பேசிட்டு என்ன அடக்கமா பேச சொல்றான். என் பிள்ளைகளில் ஒருவன் அவன், திறமை மிக்கவன். அவனுக்கு இன்னும் ஒரு பெரிய காலம் இருக்கிறது. ஹீரோயினி 2 பேரை பத்தி பேசினாங்க. ஒரு ஹீரோயினி நாம எல்லாரும் சேர்த்து சுருட்டி கட்டி பாம்பேக்கு தூக்கி எறிஞ்சிட்டோம். அதை கொண்டாந்து எதுக்கு இந்த படத்தில் போட்டீங்க? ஏற்கனவே பூட்ட கேஸ் அது. அதை இந்த படத்தில் போட்டு அது கூப்பிட்டா வரல, அப்புறம் ஃபோன் எடுக்கலன்னா அது வராதது தான் உங்களுக்கு வெற்றி. இன்னும் அது சுமந்தாவோ சமந்தாவோ, யார் அது? ஓ, சம்யுக்தா. 2 பேரையும் தமிழ் படத்தா யாரும் போடக்கூடாது. நடித்த படத்துக்கே வரலன்னா இன்னொரு படத்தில் நடிக்க கூப்பிடலாமா? மானமுள்ள தமிழன் படம் எடுத்தால், மரியாதை மிக்க தமிழன் படம் எடுத்தால் இந்த 2 பேரை போடவே கூடாது. நான் பார்த்துக்கிறேன். என் சங்கத்தை நான் இப்படி பயன்படுத்த விரும்பல. எல்லாரையும் வளர்த்து விட தான் நான் பாடுறேன். ஆனால் என் ப்ரொடியூசரை, என் விநியோகஸ்தர்களை கெடுக்க நினைப்பவர்கள், வேதனைப்படுத்துபவர்கள் யாரும் வளரக்கூடாது. இதோ ஒரு வடநாட்டு பெண், இந்தி பெண் அடுத்த படத்தில் நடிக்க போகிறார். ஆனால் அவர் அன்பு அழைப்பை ஏற்று, என்ன அம்மன்? கனிகா மான். மானை போல மிக அழகிய மகள். யூ ஆர் பியூட்டிஃபுல். அந்த பொண்ணுக்கு முதல்ல நான் தான் வணக்கம், நன்றி என்ற 2 வார்த்தை சொல்லியிருக்கேன். 2மே தமிழனின் உயிர் வார்த்தைகள். வர்றவங்களுக்கு மரியாதை செலுத்தி வணக்கம், செய்த உதவிகளுக்கு நன்றி சொல்லி கடைசியில் நன்றி. இந்த 2 வார்த்தை நான் முதல்ல சொன்னது தான் காரணம். நீ வரும்போது வணக்கத்தோடு தமிழகம் வா. ப்ரொடியூசர்களுக்கு நம்பிக்கையோடு நடந்து கொள். அவர்களால் உயர், அவர்களுக்கு நன்றியோடு இரு. இதற்காக வணக்கம், நன்றி அந்த மானுக்கு சொல்லி கொடுத்தேன். ட்ரெய்லர், பியூட்டிஃபுல் ட்ரெய்லர், அற்புதமாக இருந்தது. வெங்கடேஷ் ஒரு கமர்ஷியல் டைரக்டர். அவர் 32 நாளில் இந்த படத்தை முடிச்சிருக்காரு. வாழ்த்துக்கள் வெங்கடேஷ். ப்ரொடியூசர், சின்ன ப்ரொடியூசருக்கெல்லாம் இப்படிப்பட்ட இயக்குனர் வேண்டும். தயாரிப்பாளரின் மன வேதனை புரிந்தவன் இயக்குனரானால் ப்ரொடியூசரும் வளருவான், இயக்குனரும் வளரும். இவங்க 2 பேரும் கஷ்டத்தை உணர்ந்த நடிகனும் வளருவான். ஆகவே இந்த படம் எனக்கு மிகப்பெரிய திருப்தி, மிகப்பெரிய மகிழ்ச்சி. இது வெற்றி பெறும். இது தில்லு ராஜா இல்ல, வெல்லும் ராஜா. இந்த படம் வெல்லும், வெற்றி பெறும். அது மட்டுமல்ல, நம்முடைய சத்யா ஒரு ஆண் அழகன், ஒரு தமிழ் மகன், ஊட்டியிலே பிறந்த, குழுகுழு வாசத்திலே பிறந்த ஒரு அருமையான மனம் படைத்தவன். உடற்கட்டுகளை அற்புதமாக வைத்து ஒழுக்க நெறியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு நல்ல மனம். அவனுடைய ஃபேமிலி, அப்பா ராணுவ அதிகாரி. இந்த தேசத்துக்காக தன்னை தியாகம் செய்து கொள்கிற அந்த அர்ப்பணிப்பு தன்மை உள்ள ஒரு அற்புதமான அப்பாவுக்கு பிறந்தவன். நல்ல குடும்பம், அற்புதமான குடும்பம். ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ்னா லஞ்சம் வாங்கியிருப்பான்னு, மிலிட்டரியில யார் லஞ்சம் வாங்க முடியும்? ஆக லஞ்ச ஊழலற்ற கரைபடியாத கரங்களுக்கு சொந்தக்காரரான அவருடைய இராணுவ அதிகாரி, அவர் தந்தை பெற்றவன். இவனும் தியாக உள்ளத்தோடு இந்த படம் வெற்றி பெறும். நீ வளருவாய். உன் பின்னால் பல தயாரிப்பாளர் வருவார்கள். தயாரிப்பாளருக்கு மரியாதை கொடுத்து நடந்து கொள்.
எல்லாரும் எம்ஜிஆர் போல வரணும், எம்ஜிஆர் போல வரணுங்கிறான். எடுத்த உடனே எம்ஜிஆர் போல சீஃப் மினிஸ்டர் ஆயிடணுன்றான். எம்ஜிஆர் எடுத்த உடனே சீஃப் மினிஸ்டர் ஆனாரா? அவர் வாழ்க்கை வரலாறு எந்த நடிக்கனாவது தெரியுமா? அவர் பட்ட கஷ்டம் தெரியுமா? சாப்பாட்டுக்கு வழி இல்லாம சத்யா அம்மா, இதை இவனுடைய பெயரை கொண்ட அவங்க அம்மா சத்யா, அந்த அம்மா 2 பிள்ளைகளை வைத்து கொண்டு சாப்பாட்டுக்கு வழி இல்லாம அழுதுகிட்டு இருக்கும்போது பக்கத்து வீட்டில் இருக்கிற ஒரு அம்மா நொய்யை நொய் கொண்டு வந்து கொடுத்து அந்த நொய்யை கஞ்சியா காய்ச்சி 2 குழந்தைகளுக்கு கொடுத்தாங்க. அப்படியெல்லாம் பிள்ளைகளை வளர்த்ததால் தான் எம்ஜிஆர் ஏழைகள் மீது இரக்கம் கொண்டார். நாம் பட்ட பட்டினி யாரும் படக்கூடாது என்றார். அவர் எடுத்த உடனே சீஃப் மினிஸ்டர் விரும்பல. இப்ப பல பேர் பிள்ளைகளை நீ டாக்டரா வரணும், நீ வக்கீலா வரணும், இன்ஜினியரா வரணும், டேய் மனுஷனா வரணும்னு முதல்ல கற்றுக் கொடுறா, டாக்டர்லாம் வரட்டும் அப்புறம். அதை போல நடிகனே நீ சீஃப் மினிஸ்டரா வரணும்னு நினைக்கிறது எம்ஜிஆரை பார்த்து. அவர் ஆரம்ப காலத்தை பட்ட கஷ்டத்தை யாராவது பட்டிருக்கிறீர்களா? அவர் எத்தனை ப்ரொடியூசரை கைதூக்கி விட்டார் தெரியுமா உங்களுக்கு? எத்தனை ஏழைகளை, எத்தனை தாய்மார்களை அள்ளி கொடுத்தார் தெரியுமா? அது தெரிஞ்சுக்காம உடனே வாங்க அரசியலுக்கு வாங்க, நான் இல்லைன்னு சொல்ல, அதில் நான் குறை சொல்லலை, அதை யாரையும் குறை சொல்ல, அந்த உரிமை எல்லாருக்கும் உண்டு. ஆனால் எம்ஜிஆர் பேர் சொல்லிட்டு வராத, நீயாவா? ஏன்னா எம்ஜிஆர்னா அதுல ஒரு 25% நல்லது பண்ணியிருக்கணும், ஏழைகளை காப்பாத்திருக்கணும். அவ்வளோ சேர்த்தார, அவ்வளோ அள்ளி கொடுத்தார, மிஞ்சி இருந்ததை யாருகிட்ட கொடுத்தார்? அந்த ராமாவரம் தோட்டம் காது கேளாரோர் வாய் பேசாதோருக்கு, அந்த ஜானகி அம்மாள் காலேஜ் எல்லாரும் ஏழை கொடுத்தாரு, ஒரு காசு எடுத்துட்டு போல. அதனால் அந்த உள்ளத்தில் கொஞ்சம், நான் ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், சத்யா நீ எதிர்காலம் உனக்கு நன்றாக இருக்கிறது. எம்ஜிஆர் பார்த்தீங்கன்னா அப்படி இருந்தா கூட அந்த சிரிப்பு சிந்திக்கிட்டே இருக்கும், சிரிப்பு சிந்திக்கிட்டே இருக்கும், சும்மா அப்படி சிரிச்சுக்கிட்டே இருக்க. அவர் எந்த போட்டோ பாருங்க, நான் நேரில் பார்த்துருக்கேன், அவர்கிட்ட சிரிக்க மாட்டார், ஆனால் சிரிச்சுக்கிட்டே இருப்பார். அதில் எனக்கு ஒரு 25% இவனை தெரியுது. சத்யாவுடைய சாடை கொஞ்சம் இருந்தா போதும், அதை வளர்த்துக்கோ. ஒரு 2 நீ சிரிச்சாவே கோபம் வருது. ஒன்றுமில்லை, உனக்கு வாழ்க்கை இருக்கிறது, வெற்றி இருக்கிறது. வெற்றி வந்தால் எம்ஜிஆரை போல வா, இல்லைன்னா வராத போ. ஏழைகளுக்கு உதவி செய். நீ 50 லட்சம் வாங்கினா 20 லட்சம் ஏழைக்கு செலவு. ஆனால் அந்த 20 லட்சம் திரும்பி உனக்கு வரும். அந்த ஏழை கொடுப்பான், உன் படம் பார்ப்பான். இவன் எந்த ஹீரோவுக்கு தெரியல, அது கொண்டு போய் அடுக்கி உள்ள வச்சிடறான் ரூம்ல. அதில் கொஞ்சம் ஏழை கொடுத்தேன்னு வச்சுங்க, அந்த ஏழைங்க எல்லா ஏழைக்கும் சொல்லி படம் பார்க்க வைப்பாங்க, உன் வசூல் ஏறும். இன்னைக்கு 200 கோடி 300 கோடி வாங்குறவங்கலாம் எப்படி வளர்ந்தாங்க? ஆனால் கொடுத்தது குறைவு, மக்கள் வந்து எடுத்தது அதிகம். நான் ஒன்று நினைச்சேன், சத்தியமா என்ன தாய், எனக்கு தெய்வம் முதல்ல என் தாய் தான். அந்த தாய் மீது சத்தியமா சொல்றேன். வரும்போது இப்போ விஜய் ஒரு தலைவர் ஆயிட்டார், கட்சி போறார், இன்னும் ஒரு படம் தான் நடிப்பேன்றார். சரி, அது அவர் இஷ்டம். நான் பல பேட்டியில் சொல்லியிருக்கேன், வருஷத்துக்கு ஒரு படமாவது விஜய் நடிக்கணும், இல்லைன்னா மக்கள் மறந்துடுவாங்க. தலைவர் என்பது வேறு, நடிகர் என்பது வேறு. அந்த அக்கறையில் அவர் ஒரு படம் நடிக்கணும்னு இப்போ வேண்டுகோளை வைக்கிறேன். அந்த விஜய் இடம் காலியானால், எல்லாம் சொன்னாங்களே எம்ஜிஆர் இல்லை, ஜெயலலிதா இல்லை, வெற்றிடம்னு. இந்த மு.க. ஸ்டாலின் தளபதி வந்தார், வெற்றிடத்தை நிரப்பிட்டார். இந்த பக்கம் எடப்பாடி நிரப்பிட்டார். அதனால இடம் வெற்றிடம் என்பதே இல்லை. விஜய்க்கு பிறகு ஏன் இந்த சத்யா வரக்கூடாது? என்னமோ தெரியல, சத்தியமா எங்கள் அம்மா சாட்சியா நான் நினச்சிக்கிட்டு வந்தேன். எங்கள் அம்மா, நான் அதுக்கு தான் எங்கள் அம்மாவை தவிர எனக்கு தெய்வம் கிடையாது. அந்த சத்தியத்தை அம்மா மேலே சத்தியமாக சொல்ல. கடைசியில் பார்த்தா அது விஜய் சத்யான்னு போட்டிருக்கான். இங்கே வந்து பார்த்தா விஜய் அதில் இணைச்சிருக்கு.
விஜய் என்பது வெற்றி. அந்த தம்பியும் பாவம் அவங்க அப்பா தயவில் கஷ்டப்பட்டு முன்னேறி வந்தது, நல்லா வந்தது, வாழ்ந்தது. இப்போ கட்சியாக இருக்குது. அது மக்கள் பார்த்து முடிவு பண்ணட்டும். நல்லது பண்ணால் ஏற்றுக்க போகிறாங்க, இல்லைன்னா ஒதுக்க போகிறாங்க. நீ மக்கள் மனதில் வாழ வேண்டும். பணம் ஒரு முக்கியம் அல்ல, மக்களுடைய மனதிலே இடம்பெறு. பணத்தின் மீது படுக்காதே, மக்கள் இதயத்தில் இரு. அந்த மக்கள் உன்னை தூக்கி விடுவார்கள். அதுதான் எம்ஜிஆர் செய்த. எல்லாமே பண்ண முடியாது எம்ஜிஆர் மாதிரி யாரும் பண்ண முடியாது. ஒரு 25% நிற்பா, இந்த மக்கள் உன்னை மறக்கவே மாட்டார்கள். நீ பெரிய ஹீரோ, எல்லாம் இருக்கு. உனக்கு பாடி லாங்குவேஜ், அழகு, உடற்கட்டு. எம்ஜிஆர் ஒரு தடவை நான் ஒரு கட்சியில் சேர்ந்தேன். அப்போது என் கூட 4 பாக்ஸருங்க வந்தாங்க, வண்ணாரப்பேட்டை பாக்ஸர்ஸ். நான் ஒரு பாக்ஸரை உயிர் என்பன் அவன் பேர். எம்ஜிஆர் ஐயா இவன் பாக்ஸரையா அப்படின்னு அப்படியே விட்டு நின்னார். நின்று டப்புன்னு அவன் தோலை இப்படி தட்டினார். பிறகு கையை பிடிச்சார், அப்படி ஒரு அழுத்தினார். ஏன்னா பாக்ஸர்னா இந்த ஷோல்டர், கை இரும்பு மாதிரி இருக்கும், ஷோல்டர் இரும்பு மாதிரி இருக்கும். பார்த்துட்டு ஓ வெரி குட், நல்லா பண்ணு அப்படின்னார். எம்ஜிஆர் சொன்ன உடனே அது சோதனை. அதுபோல் இவன் இந்த உடற்கட்டுகள் எல்லாம் இப்படிப்பட்ட பிள்ளைகள்லாம் அவர் வளர்த்து விடுவார். எம்ஜிஆர் அவர் உடம்பை நல்லா வச்சுக்கணும், எல்லாருக்குமே உதவி பண்ணுவார். அதனால் நான் சில வழிகளை சொல்லியிருக்கேன். ஒரு அப்துல் கலாம் சொன்னாங்க, ஒரு கேள்வி கேட்டாங்க, நீங்கள் செய்த சேவையிலேயே சாதனையிலே எது உயர்ந்தது? அணுகுண்டு வெடித்ததா, ஜனாதிபதியாக இருந்ததா, இல்லை விஞ்ஞான கண்டுபிடிப்புகளா, ராக்கெட் கண்டுபிடித்ததா? எல்லாம் கேட்கும்போது அவர் சொன்னார், இது எதுவுமே என்னுடைய சாதனையில் எனக்கு மகிழ்ச்சி தரலை. நான் ஹைதராபாத்தில் இருக்கிற மாற்றுத்திறனாளி குழந்தைகள், இந்த போலியோவில் அட்டாக் ஆகிய குழந்தைங்க நடக்க முடியாமல்ல, சின்ன சின்ன குழந்தைங்க, அந்த குழந்தைகள் ஒரு 3 கிலோ எடை உள்ள இரும்பு, இந்த உபகரணம் காலில் கட்டுவாங்க பாருங்க, அது நடக்கிறதுக்கு, அது அப்போ 2.5 கிலோ 3 கிலோ. அந்த குழந்தை அதையே இழுத்து தூக்க முடியாதான். அதை போய் பார்த்துட்டு வந்து பிளெயின் செய்கிற சில மெட்டீரியல்ஸ் லேஸாக இருக்குமா, ஆனால் உறுதியாக இருக்குமா, அதில் அந்த உபகரணம் செய்தார் கால் நடக்கிறதுக்கு. அது 300-500 கிராமுக்குள்ள. அது ஒண்டிதான் நான் செய்ததிலே எனக்கு ஆத்ம திருப்தியை தருவதுன்னு அப்துல் கலாம் சொன்னார். அனைத்து பத்திரிகை நண்பர்களுக்கும் மற்றும் ஊடக நண்பர்களுக்கும் என்னுடைய பணிவான மாலை வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ கிவ் தேங்க் டு கன்னிகா. ஏன்னா இந்த படத்துடைய எல்லாருமே சொல்லிட்டாங்க, ஹீரோயினை நடிச்சிட்டு இருக்க செரீன், அப்புறம் சம்யுக்தா, அது ஒரு செகண்ட் ஹீரோயின் மாதிரி படத்தில் ஒரு முக்கியமான லீட் ரோல். அவங்க 2 பேரும் வரலை. பல முறை ஃபோனில் சத்யா வந்து போராடினார், என்கிட்ட சொன்னார், நானும் பேசி பார்த்தேன். அங்கே படப்பிடிப்பு இங்கே படப்பிடிப்புன்னாங்க. புரிஞ்சுக்குவோம் நம்மளாம். இப்போ சினிமாவில் வந்து உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும், ஒரு விஷயத்தை எப்படி அழகாக நாசுக்காக அவாய்ட் பண்ணுவாங்க, என்னென்ன ரீசன் சொல்லுவாங்கன்னு தெரியும். அது இந்த படத்துலையும் அஃப்கோர்ஸ் நடந்துச்சு. என்னை கூட சத்யாவும் வனிதாவும் சேர்ந்துட்டு இந்த மாதிரி நீங்கள் படம் பண்ண ஹீரோக்களை கூப்பிடுங்க, நீங்கள் படம் பண்ண ஹீரோக்களை கூப்பிடுங்கன்னாங்க. நான் சொன்னேன், இல்லை எனக்கு தெரியும் அவங்களாம் வரமாட்டாங்க, கூப்பிட்றது வேஸ்ட்டு அப்படின்னு நான் சொன்னேன். இல்லை கூப்பிடுங்க, நீங்கள் இவ்வளோ படங்கள் இவ்வளோ ஹீரோக்களை வச்சு பண்ணியிருக்கீங்க, பண்ணுங்க அப்படின்றப்போ எனக்கு மைண்டில் ஒன்று தோணுச்சு. நான் ஒரு ஹீரோவை இதே மாதிரி, இப்போ சத்யா எப்படி ஒரு அப்கமிங் ஹீரோவாக இருக்கார். சொல்ல மாட்டேன், சத்யா வந்து இது ஃபஸ்ட்டு படம் கிடையாது. அவர் இதுக்கு முன்னாடி ஒரு 4-5 படங்களில் பண்ணியிருக்காரு. குறிப்பாக சொல்லப்போனால் நெல், மகாராஜன், இப்போ வந்த மகாராஜா இல்லை, அப்போ வந்த மகாராஜன் போன்ற படங்கள்லாம் பண்ணியிருக்காரு. அப்படி அப்கமிங்கில் இருக்கிற ஹீரோவாக இருக்கிறாரு. நாம் ஒரு இப்படி தானே ஒரு அப்கமிங் ஹீரோக்கு படங்கள் 2 படங்கள் பண்ணி அவர் வந்து சினிமாவில் அவருக்கு ஒரு 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 கம்பேக் மாதிரி கொடுத்தோம் அப்படின்ற மாதிரி. சும்மாருங்க, அப்படின்லாம் நாங்கள் வந்து கூப்பிட்டோம், யாரும் வரலன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ வந்துட்டு என்னென்னா இந்த படம் வந்து என்னென்னா, நான் வந்து எனக்கு வந்து சத்யா ஃபோன் பண்ணார் ஒரு நாள், சார் உங்களை மீட் பண்ணோம் அப்படின்னாரு. நான் போன உடனே எனக்கு வந்து ஒரு கதையை சொன்னார்.
இந்த கதையை அப்படியே அவர் ஃபுல்லாக சொல்லி முடிச்சுட்டு கதை எப்படி சார் இருக்குன்னு கேட்டார். நான் உண்மையிலேயே அவர் கதை சொல்லி ஒப்பீனியன் கேட்க கூப்பிட்றாருன்னு நினச்சேன். ஏன்னா நிறைய என்னுடைய சினிமா நண்பர்கள் வந்து கூப்பிட்டு கதை சொல்லி ஒப்பீனியன் கேட்பாங்க. எனக்கு என்ன கதையை பற்றி என்ன தோணுதோ அதை இமீடியட்டாக நான் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணிட்டு வந்துடுவேன். எனக்கு இந்த இடம் இப்படி தோணுது, நல்லா இருக்குது, நல்லா இல்லை சுமாராக இருக்குது, இது இப்படி பண்ணால் பெட்டராக இருக்கும், என்னுடைய சஜஷன்ஸ் கொடுத்து வந்துடுவேன். அப்படி தான் அவர் கூப்பிட்றாருன்னு நினச்சி நான் வந்து கதையை ஃபுல்லாக கேட்டு முடிச்சுட்டு நல்லா இருக்குங்க, சூப்பராக இருக்குது, அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் கமர்ஷியல் இன்க்ரீடியன்ஸ் உள்ளே போட்டாச்சுன்னா கரெக்ட் பக்காவாக வரும் அப்படின்னு. சார் இந்த கதையை நீங்கள் தான் டைரக்ட் பண்ணணும் அப்படின்னாரு. எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. ஏன்னா நான் வந்து அந்த கதையை கேட்குறப்போ ஒரு ஆடியன்ஸாக தான் கேட்டிருக்கேன், அது நம்மளே டைரக்ட். எனக்கு இந்த இவங்க சொன்ன அந்த கதை வந்து எனக்கு ஒரு புது களம். எனக்கு கமர்ஷியலாக அந்த கதையில் இருந்தால் கூட 2 கேரக்டர் தான் ஃபஸ்ட் ஆஃபில் ட்ராவல் ஆகுது, வேறு கேரக்டர்ஸ் ஃபஸ்ட் ஆஃபில் கிடையாது. ஃபுல்லாக ஒரு பரபரப்புன்னு ஒரு ஆக்ஷன் 10 நிமிஷத்தில் ஆரம்பித்து அப்புறம் இன்டர்வல் வரைக்கும் அந்த ஆக்ஷன் போகுது. இது டிஃப்ரெண்ட்டாக இருக்க அப்படின்ட்டு நான் அவர்கிட்ட உடனே கேட்டது, இந்த கதைக்கு என்ன எதுக்கு நீங்கள் டைரக்டராக செலக்ட் பண்ணீங்க அப்படின்னு. அவர் சொன்னார், இல்லை சார், இதை வந்து ஒரு பரபரன்னு ஒரு ப்ரெசன்டேஷன் வேணும், அதுக்காக தான் உங்களை கூப்பிட்றேன். ஓ, அப்போ தான் நான் நினச்சேன், ஓ நம்ம பரபரன்னு பண்ணுறோம் போல இருக்குது அப்படின்ட்டு சரின்னு சொல்லி ஒத்துக்கிட்டு இந்த படத்தை பண்ணால். உண்மையிலே இந்த படம் வந்து ரொம்ப ஒரு குறுகிய கால தயாரிப்பில் முடிக்கப்பட்ட படம். கதையோட லைன் என்ன அப்படின்ற போது அந்த லாக் லைன் சொல்லுவாங்க. அது வந்து என்னென்னா, வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் நம்ம வந்து சோர்ந்து போகிறதுல வந்து எந்த விதத்துலையும் யூஸ் இல்லை. அதில் வந்து நம்ம ரொம்ப சாமர்த்தியத்தையும் சாணக்கியத்தனத்தையும் யூஸ் பண்ணி ஜெயிக்கணும். அதுதான் இந்த படத்தில் இந்த ஹீரோ பண்ணுவார். அதற்கு அவர் வந்து ஒரு பெரிய ஹீரோவுடைய மேற்கோள்கள், அதாவது அவர் படங்களில் சொன்ன கொட்டேஷன்லாம் யூஸ் பண்ணுவார். யூஸ் பண்ணி பண்ணுற மாதிரியான ஒரு வித்தியாசமான கதை இது. அவங்க பண்ணி வச்சுருந்தவங்க கேட்டவொன்னே ரொம்ப இம்ப்ரெஸ் ஆச்சு. இந்த கதையை பண்ணலான்னு டிசைட் பண்ணி பண்ணும்போது அந்த லாக் லைன் வந்து இப்போ தான் அந்த ஹோஸ்ட் சொன்ன மாதிரி அவங்க வந்து ரஜினி சார் இப்போ மேடையில் பேசுகிறப்போ, அட நம்ம கதை லாக் லைன் இதானே அப்படின்ற மாதிரி நமக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த படத்தில் வந்து ஷெரீன் வரலை, ஆனால் படத்தில் அவங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ரோலு. அப்புறம் யாராவது சம்யுக்தா வரலை, அவங்களுக்கும் படத்தில் ஒரு முக்கியமான, நீங்கள் பார்த்துருப்பீங்க ட்ரெய்லரில், ஒரு நல்ல ஒரு இம்பார்ட்டண்டான ரோலு. அஃப்கோர்ஸ் வனிதா சத்தம் போட்டாங்கல்ல, நான் கிளம்புறேன், ட்ரெய்லரில் என் ஷாட் இல்லை என்ன அப்படி இப்படின்னு கேட்டாங்க இல்லையா. ஆக்சுவலாக நான் பர்பஸாக வனிதா ஷாட் போடலை இந்த படத்தில். ஏன் இந்த ட்ரெய்லரில் வேண்டான்னு வேறு யாரும் இல்லை, நான் தான் காரணம், வனிதா மேடம். நான் எதுக்கு வேண்டான்னு சொன்னேன்னா, இந்த படத்தில் அவங்க பண்ணியிருக்க கேரக்டர் வந்து ரொம்ப ஒரு இந்த கேரக்டர் என்ன பண்ண போகுது அப்படின்னு ஒரு கியூரியாசிட்டி கிளப்பிக்கிட்டே இருக்கும் படத்தில். முக்கியமான இடத்துல அது ஒரு முக்கியமான விஷயத்த கோட்டை விட்டுருவாங்க. அதுலேருந்து தான் படம் கிளைமாக்ஸ் டேக் ஆஃப் ஆகும். இந்த கேரக்டர் தெரிய வேண்டாம் படத்தில், இவங்க இருக்காங்கன்னு தெரிய வேண்டாம் அப்படின்னு சொன்னோம். இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் நான் அந்த ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு ஹீரோயின்ஸ் 2 பேர் வந்திருந்தாங்கன்னா வனிதா கூப்பிட்டுருக்கே மாட்டேன். இந்த படத்தில் அவங்க இல்லைன்ற மாதிரியே வச்சுக்கணும் தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி கூப்பிட வேண்டிய சூழல் வந்துச்சு, ஏன்னா வேறு ஆர்டிஸ்ட் இல்லைன்னு. அப்புறம் வந்து இவர் நெக்ஸ்ட் படம் ஹெர்குலஸ்னு படம் பண்ணுறாரு. அந்த படத்தில் வந்து புக்காக இருக்கிற ஹீரோயின் வந்து கன்னிகாமன். அந்த காலத்தில் ஜீனத்தம்மன் சொல்லுவோம்ல, அதுதான் கன்னிகாமன். அப்போ வந்து அவங்க வந்து ஃபங்க்ஷனுக்கு வந்தது எனக்கு ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ கனியா.